நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி உற்சாகமா நாள் தொடங்கி இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு கேட்க போற கதை அப்படி சொல்லுங்க. படிச்ச உடனே எனக்கு கண்டிப்பா அதை வந்து கடவுள் வணக்கத்துல சொல்லி ஆகணும் அப்படின்னு கதை. ஒரு 2 நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மாமரத்தோப்புக்குள்ள போயிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு மாமரத்தோப்புக்குள்ள போறீங்க, உங்க தோப்பு கிடையாது, வேற ஒருத்தவங்களோட தோப்புக்குள்ள போறீங்க. நிறைய மாங்காய் மாம்பழம் எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? பறிக்கணும்னு தோணும். எவனா வந்துருவானா பார்க்க சொல்லி ஒரு ஆளை நிக்க வைக்க தோணும். அதேதான் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த தோட்டத்துடைய ஓனர் வாராரா அப்படின்னு பாக்குறது கீழே ஒருத்தனும், மேல ஏறி பழங்களை பறிச்சு போட ஒருத்தனும். 2 பேரும் என்ன பண்றாங்க, பறிச்சு போடுறாங்க. எதிர்பார்த்த மாதிரி அந்த தோப்புடைய முதலாளி, அந்த காவலாளி என்ன பண்றாரு, வந்துட்டாரு. வந்தாரு, யாராவது தோப்புல மரத்துல பழத்தை திருடுறது அப்படின்னு அவர் துரத்துறாரு. இவங்களும் ஓடுறாங்க, தப்பிச்சு ஓடுறாங்க. அவரும் பின்னாடி விடாம துரத்துறாரு. ஒரு கடத்துல இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆகி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய இடுகாடு இருக்கு இல்லைங்களா, கல்லறை தோட்டம், அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு அவர் வாராரான்னு பாக்குறாங்க. அந்த காவலாளிக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. சரி போய் தொலைது போ அப்படின்னு விட்டுறாரு. இவங்க உள்ள உட்காந்து இப்ப என்ன பண்ணும், அந்த பறிச்சுட்டு வந்த மாம்பழத்தை பங்கு போட்டு எடுக்கணும். அப்ப பிரிக்கும் போது ஒரு கல்லறைக்கு பின்னாடி போய் மறைவா வெளியே இருந்து பார்த்தா இங்க ஆள் இருக்குங்கிறது யாருக்கும் என்ன ஆகாது, தெரியாது. ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு, ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, பிரிச்சுட்டு இருக்காங்க. உனது ஒரு குரல் கேக்குதா, அப்ப எனக்கு ஒண்ணுன்னு கேக்குதா? இல்ல கல்லறையில இருக்காங்க இல்லையா, அதனால பேய் கதை நினைச்சிட்டீங்க. இதே மாதிரி இவங்க ஓடி வரும்போது வாசல் கதவு ஓரத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த கேட் ஓரத்துல 2 பழம் வேற என்ன பண்ணி விழுந்துருச்சு. இவங்க இதை பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம் அந்த கேட்டு பக்கத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு, குடிகாரர் ஒருத்தர் குடிச்சிட்டு போறாரு. திடீர்னு கல்லறை தோட்டத்துல சத்தம் கேக்குது, ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு, ஒன்னு உனக்கு ஒன்னு. பயந்துட்டாரா? அவர் போய் பயந்து போய், ஐயோ கல்லறை தோட்டத்துல இருந்து சத்தம் கேக்குது, ஏதோ பேய் தான் என்ன பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய பிரிச்சுக்கிட்டு இருக்குது போல, பங்கு பிரிக்குது போல. நான் போய் என்ன பண்ணும், சாமியாரை கூட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவர் உடனே குளிச்சு பிறக்கி எல்லாம் தெளிய வச்சுட்டு போய் சாமியார் என்ன பண்றாரு, கூட்டு சாமி சாமி இந்த மாதிரி நம்ம கல்லறை தோட்டத்துல இருந்து இப்படி ஒரு சத்தம் கேக்குது, ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்குன்னு கேக்குது அப்படின்னு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த கேட்டு கிட்ட போய் நிக்கிறாங்க. உள்ள போய் இவங்களுக்கும் பயமா இருக்கு. அந்த கேட்டு கிட்ட நின்னுகிட்டு இவங்க 2 பேரும் கேக்குறாங்க, அது சத்தத்தை கேக்குறாங்க, ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு. திரும்ப கேட்ட உடனே அதுல ஒரு குரல் சொல்லுது, கேட்ல 2 இருக்குல்ல, அதுல ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு. ஓகே, அவங்க நினைச்சு பயந்து இன்னும் கொஞ்சம் ஓடிட்டு இருப்பாங்க. ஐயோ நம்மளே இது என்ன பண்ணிருச்சு, சேர்த்துட்டாங்க. ஓட்டாங்க. இந்த காட்சி ஃபுல்லா அங்க இருந்த மரத்துல இருந்து ஒரு பேய் என்ன பண்ணிருக்கு, பாத்துட்டு இருக்கு. இப்ப என்ன கதை அப்படின்னா, அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பல நேரங்கள் நாம் அதை கண்ணால் காணாமல் என்னன்னு ஒழுங்கா விசாரிக்காம உள்ள போய் பார்க்காம சில விஷயங்கள் அப்படியே மேலோட்டமாக இதுதான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு நம்பி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். சோ இப்படி இல்லாம நல்லதா யோசிப்போன்றது சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆளி தரிசனம் பார்க்கலாம். எரிகின்ற திரியாக உனை மாற்றி, இருள் சூழ்ந்த என் வாழ்வில் ஒளியேற்றி, புதியதோர் வாழ்வினை எனக்கென தந்திடும் தலைவனும் நினைவினிலே சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம்.
ஊமை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறுந்தது எந்த இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன் உடலும் குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். வழி தவறிய ஆடன உனது அருள் வழியினை நான் மறந்திட, என்னை காண கல்லும் முள்ளும் அலைந்து தேடினாய். ஒரு கிளையென நீ இருந்திட, அதில் கொடியென நான் படர்ந்திட, உந்தன் அன்பு நெஞ்சினிலே என்னை மூடினாய். லா, 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 உந்தன் அன்பிற்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம், பின்தொடரும் வாழ்வில் நீதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். சிறப்பான ஆலிடேஷன் பார்த்தாச்சு. இன்றைய நாள தொடங்கியாச்சு. சூப்பரா ஒரு கதை சொன்னீங்க காலையிலேயே. கதையும் உனக்கு ஒண்ணு எனக்கு அப்படின்னு. ஓகே, கதையில கேட்ட மாதிரியே ஏதாவது சம்பந்தப்பட்டு இருக்க போதா இன்னைக்கு டாபிக்? இல்ல 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 இன்னைக்கு அந்த கதை வந்து டிஃப்ரெண்டா இருந்தது சொன்னீங்க. ஆமா, ஓகே, படிச்ச உடனே எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. அதனால சரி, அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மானிய தேனை பொன்மானை எல்லாம் போட்டு சொல்லுவோமே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இன்னைக்கான நாள் ஒரு சிறப்பான நாள், இன்டர்நேஷனல் டே ஃபார் ஆன்டி கரப்ஷன். ஓகே. ஸோ அதாவது ஊழலுக்கு எதிரான, சுரண்டலுக்கு எதிரான ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு. இப்போ இந்த நாளில் ஊழல், சுரண்டல் இதை பற்றி நிறைய நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராகவே நாம் சுரண்டல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்குது. அப்போ அப்படி நம்மை நாமே சுரண்டி கொள்ளும் வண்ணம் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன, அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்க போறோம். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியாக நான் என்னை பிறரோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். அது என்னுடைய திறமையாக இருக்கலாம், நான் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம், நான் அணியக்கூடிய ஆடையாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் நான் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி என்னோட அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, சரி என்னோட அவங்களுக்கு தான் எல்லாமே நல்லா கிடைக்குது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நான் அவங்கள எதுவும் செய்யறேன்னு அர்த்தம் இல்லை. காயப்படுத்திக் கொள்கிறேன், என்னை நானே அழித்துக் கொள்கிறேன், என்னை நானே சுரண்டலுக்கு உட்படுத்துகிறேன். ஸோ அப்போ அந்த ஒரு பழக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும். சூப்பர், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆற்றலுடன் வருகின்றார் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் வருகின்றார். ஆண்டவர்க்கு புதியதொரு
பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் வருகின்றார். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் வருகின்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 96. அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடலை ஆங்கிலத்தில் ராயல் சாம்ஸ் என்பார்கள். அதாவது அரச திருப்பாடலாக இது கருதப்படுகின்றது. காரணம், ஆண்டவர் உலகின் அரசராக இருக்கின்றார். அவர் மாண்புக்கும் மாட்சிக்கும் உரியவர். மக்களினங்களை நீதி வழுவாமல் தீர்ப்பிடுகின்றார். எனவேதான் இந்த திருப்பாடலினுடைய தலைப்பே அனைத்து உலகின் அரசர் என்பதாகும். இந்த திருப்பாடலானது 1 குறிப்பேடு 16வது அதிகாரத்தில் காணப்படுகின்றது. இதனுடைய விவிலிய பின்னணியை நாம் சற்றே பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பேழையானது தாவீது நகருக்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது மக்கள் அதை குறித்து மகிழ்ச்சியோடு பாடுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடலானது தாவீது அரசருக்கோ அல்லது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமேயான ஒரு திருப்பாடலாக இல்லை, மாறாக உலகெங்கும் வாழ்கின்ற அனைவருக்கும் ஒரு அழைப்பாக இந்த திருப்பாடல் காணப்படுகின்றது. இஸ்ரேலை ஆள்கின்ற இறைவன் மட்டும்தான் உண்மையான இறைவன். அவர் அரசாள்கின்றார். அவர் தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவராக இருக்கின்றார். அவர் ஆட்சி செய்கின்றார். அவரை போற்றி பாட அனைத்துலகுக்கும் இந்த திருப்பாடலானது அழைப்பை கொடுப்பதாக இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால், இந்த திருப்பாடல் இறைவனின் ஆட்சியை பற்றி நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தே புதிய பாடல். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், அவரை வாழ்த்தி போற்றுங்கள், அவருடைய புகழை மக்களினத்தாருக்கு பறைசாற்றுங்கள் என்பதாகும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் வசனங்களை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 3 வசனங்களை முதல் பகுதியாகவும், 10வது வசனத்தை 2வது பகுதியாகவும், 11 முதல் 13 வசனங்களை 3வது பகுதியாகவும் பிரிக்கலாம். முதல் பகுதியிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அன்பிற்குரியவர்களே, இங்கு திருப்பாடல் ஆசிரியர் உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து
மக்களுக்கும் ஒரு அழைப்பினை விடுக்கின்றார். எதற்காக இந்த அழைப்பு? ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாட. அன்பிற்குரியவர்களே, இங்கே புதிய பாடல் என்பது திருவிவிலியத்தில் நாம் ஆங்காங்கே பார்க்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கின்றது. உதாரணமாக எசையா இறைவாக்கினர் 42வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், உலகின் எல்லை எங்கும் அவர் புகழை பாடுங்கள் என்று இறைவாக்கினர் எசையா மக்களுக்கு அழைப்பினை விடுக்கின்றார். அதே போல திருவெளிப்பாட்டு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், அவர்கள் புதிய பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று. அன்பிற்குரியவர்களே, இங்கே புதிய பாடல் என்பது புதிய ராகத்தையோ அல்லது புதிய மெட்டையோ குறிப்பது கிடையாது. மாறாக புதிய பாடல் என்பது புதிய அனுபவத்தை குறிக்கின்றது. நாம் புதிய பாடல் பாட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு புதியதாக மாற வேண்டும். பழைய கோபத்தையும் மன கசப்பையும் மன சோர்வையும் நீக்கி ஆண்டவருடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இங்கே புதிய பாடலை பாடுங்கள் என்பது நம்முடைய நாவினால் மட்டும் கிடையாது. மாறாக புதிய பாடலை நம்முடைய வாழ்வினால் நாம் பாட வேண்டும் என்பதுதான் இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால், நம்முடைய பாடலும் நம்முடைய வாழ்வும் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாகும். 2வது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார், பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது, அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தை இந்த திருப்பாடலினுடைய இதய துடிப்பு என்றே நான் சொல்வேன். காரணம், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மக்களை நீதியோடு தீர்ப்பிடுகின்றார். ஆண்டவரது ஆட்சியால் பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவருமே ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். அவர் நம்மை வழிநடத்துகின்றார். எனவே இந்த வசனம் நமக்கு ஒரு வகையான உறுதியை தருகின்றது. காரணம், என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஆட்டங்காண செய்கின்ற என்னுடைய இன்னல்கள், என்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நான் சந்திக்கின்ற சவால்கள், அவை அனைத்துமே நிலையானது கிடையாது. மாறாக அவை அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் என்பவர் உறுதியாக இருக்கின்றார் என்கின்ற அந்த உறுதி தன்மையை நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. 3வது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். அன்பிற்குரியவர்களே, இந்த 3வது பகுதியானது நமக்கு வெறும் சிந்தனையை மட்டும் கொடுப்பதாக கிடையாது. மாறாக இந்த 3வது பகுதி நமக்கு ஒரு பொறுப்பினை கொடுக்கின்றது. ஆண்டவருடைய மாட்சியை புகழ்ந்து பாடுகின்ற அந்த பொறுப்பு நமக்கு மட்டும் கிடையாது, மாறாக இயற்கைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நியதியாக இருக்கின்றது. ஆனால் அந்த இயற்கையை நாம் எவ்வாறு போற்றி பாதுகாக்கின்றோம், அதை நாம் பாதுகாக்கின்றோமா, அதை பேணி காக்கின்றோமா என்பது மட்டும் கிடையாது. அதே போல நம்முடைய அன்றாட செயல்களின் மூலமாக படைப்பை நாம் பாதுகாக்கின்றோமா என்று நம்மை நாம் கேள்வி கேட்க வேண்டும். எனவே இந்த சிந்தனைகளோடு நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உம்மை போலவே நாங்களும் நீதியோடும் உண்மையோடும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்களை நீதி வழுவாமல் பாதுகாக்க வழிநடத்திட எங்களுக்கு தேவையான அருளை தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நம்மை நாமே சுரண்டும் வண்ணம் நமக்கு நாமே செய்யக்கூடிய சில கெட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றோம்? அடுத்தது என்ன சொல்றேன்னா, நம்ம டைமை ரொம்ப வேஸ்ட் பண்றோம். தேவையில்லாத விஷயங்களை படிக்கிறதாகட்டும் இல்லை கேட்கறதாகட்டும், அதுல என்ன அர்த்தம் இருக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கான நேரத்தை நம்ம செலவிடுறோம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம நிறைய நம்மளுடைய டைமை சுரண்டி நம்மளே வீணாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அதில் ஒரு மீனிங் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு கதை படிக்கிறோம்னா அந்த கதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தையோ இல்லை ஒரு மோட்டிவேஷனையோ கொடுக்கறதா இருந்தால் அந்த கதையை நம்ம படிக்கிறதுல அர்த்தம் இருக்கும். எதுவுமே இல்லைப்பா, சும்மா நமக்கு டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு படிக்கிற கதையெல்லாம் வேஸ்ட் தானே. வேஸ்ட் தான். நேரத்தை ரொம்ப நம்ம வேஸ்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி மீனிங்லெஸ் கண்டென்ட்ல நான் என் நேரத்தை செலவிடுறேன்னா என்னை நானே சுரண்டி கொள்கிறேன். சரி செய்து கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத ஓகே.
டிசம்பர் 9. புனித யுவான் டியேகோ. மெக்சிகோ நாட்டிலுள்ள தலையாக்கக் பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1474 ஆண்டு பிறந்தார் யுவான் டியேகோ. இறைபக்தியிலும் கடின உழைப்பிலும் சிறந்து விளங்கிய யுவான் டியேகோ அனுதினமும் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று திருப்பலியில் பங்கு கொண்டார். கிபி 1531 ஆண்டு டிசம்பர் 9 நாள் டெப்பிய மலைப்பகுதியில் டியேகோவிற்கு காட்சி அளித்த புனித மரியன்னை தனக்கு அம்மலைப்பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்ப ஆயரிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அன்னையின் வேண்டுகோளினை மெக்சிகோ மறைமாவட்ட ஆயர் சுமெரெகாவிடம் டியேகோ எடுத்துக் கூற ஆயர் செவிமடுக்காததால் டியேகோ மனவருத்தத்தோடு இல்லம் திரும்பினார். புனித மரியன்னையினை மீண்டும் காட்சியாக கண்ட இவர் அன்னையின் விருப்பத்தின்படி மீண்டும் ஆயரை சந்தித்து அன்னையின் வேண்டுகோளினை தெரிவிக்க ஆயர் அன்னையிடமிருந்து அடையாளம் பெற்று வந்தால் நம்புவதாக தெரிவித்தார். ஆயர் சுமெரெகா கேட்டுக்கொண்டதற்கேற்ப மரியன்னை டியேகோவிடம் மலர்களை அடையாளமாக அளிக்க டியேகோ ஆயர் முன் சென்று தன் மேலாடையில் கட்டி வைத்திருந்த மலர்களை அவிழ்த்த பொழுது டியேகோவின் மேலாடையில் மரியன்னை காட்சி அளித்தார். அன்னையின் விருப்பப்படி ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு குவாதலூப் அன்னை ஆலயம் என்று அழைக்கப்பட யுவான் டியேகோ ஆலயத்திற்கு வருகை தருகின்ற மக்களுக்கு அன்னை தனக்கு காட்சி அளித்ததை எடுத்துக் கூறி மறைப்பணிகளைச் செய்தார். அன்னையின் பணிகளைச் செய்த எளிய மனிதர் யுவான் டியேகோ கிபி 1548 ஆண்டு மே மாதம் 30 நாள் விண்ணகமடைய திருத்தந்தை 2 ஜான் பால் கடந்த 2002 ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித யுவான் டியேகோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது விசுவாச வாழ்விற்காகவும் நமது தேவைகளுக்காகவும் புனித குவாதலூப் அன்னை பரிந்து பேசுமாறு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மை நாமே சுரண்டக்கூடிய செயல்கள்ல அடுத்ததா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அடுத்ததா என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு செயலை நாம் செய்வதற்கு சின்ன வயசுல அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணுவோம், அனுமதிப்போம். இதை நான் செய்யட்டுமா, நான் இது மாதிரி ஸ்கூல்ல காலேஜ்ல டூர் கூட்டு போறாங்க, நான் அதில் போயிட்டு வரட்டுமா, ஸோ இந்த மாதிரி அனுமதி கேட்கறது வேற. ஆனா நான் எல்லா விஷயத்தையுமே பிறருடைய அனுமதி கேட்டு இல்லை பிறர் ஒருத்தவங்க சரின்னு சொன்னா தான் நான் செய்வேன். எனக்கு காலையில் நான் பெட்ல இருந்து எந்திரிச்சு இந்த வேலையை செய்யணும் கூட இல்லை யாராவது ஒரு ஆள் எனக்கு சொன்னா தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலிடேஷனுக்காக மற்றவங்க அதை மதிப்பிட வேண்டும், மற்றவங்க அதை ஓகேன்னு சொன்னா தான். ஏன் அப்படின்னா எனக்கு என் மேல நம்பிக்கை என்பது இல்லை, எனக்கு அது குறைவாக இருக்கிறது. அப்ப அந்த நிலையில இதை சரி நீ செய்யறது சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொருத்தர் நான் உதவி என்ன பண்றேன், தேடி நிற்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் நின்றால் நான் என்னை நானே அழித்துக் கொள்கிறேன். அப்போ அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு நான் ரொம்ப கான்பிடண்டா நம்பிக்கையோடு செயல்படும் வண்ணம் என்னை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா டிவியின் சொந்தங்களே, நேற்று விட்ட சிற்றின்பம் பேரின்பம் பட்டியல் இதோ இன்றும் தொடர்கிறது. முதலில் இனித்து பின் கசப்பது சிற்றின்பம், முதலில் கசந்து பின் இனிப்பது பேரின்பம். இரக்கமற்றது ஒழுக்கமற்றது சிற்றின்பம், கருணையுடையது ஒழுக்கமானது பேரின்பம். உடலால் அனைத்தையும் கண்டால் சிற்றின்பம், உயிராய் அனைத்தையும் கண்டால் பேரின்பம். புலன்களில் இன்பம் துய்ப்பது சிற்றின்பம், புலன்களை கடந்து போவது பேரின்பம். மனம் உலகில் அலைந்தால் சிற்றின்பம், மனம் இறைவனில் அடங்கினால் பேரின்பம். மரண பயம் ஏற்படுத்துவது சிற்றின்பம், மரணத்தையும் வெல்வது பேரின்பம். மனமாய் கிடந்தால் சிற்றின்பம், மனதை கடந்தால் பேரின்பம். வேறு வேறாய் கண்டால் சிற்றின்பம், எல்லாம் ஒன்றாய் கண்டால் பேரின்பம். பகுதியாய் கண்டால் சிற்றின்பம், மொத்தமாய் கண்டால் பேரின்பம். அகங்காரம் கொண்டால் சிற்றின்பம், அகங்காரம் துறந்தால் பேரின்பம்.
தசையில் சுகம் பெறுவது சிற்றின்பம், அன்பில் சுகம் பெறுவது பேரின்பம். ஆண் பெண்ணில் இன்புறுவது சிற்றின்பம், ஆண் பெண்ணை வணங்குவது பேரின்பம். துய்க்கும் நேரத்தில் மட்டுமே இருப்பது சிற்றின்பம், துய்த்து விட்டாலும் நீங்காதது பேரின்பம். உயிர்களால் தர முடிந்தது சிற்றின்பம், இறைவனால் தரப்படுவது பேரின்பம். உலகை பற்றி கொண்டால் சிற்றின்பம், இறைவனை பற்றி கொண்டால் பேரின்பம். பிறர் நலன் காணாதது சிற்றின்பம், தன்னலம் கருதாதது பேரின்பம். இன்பம் இல்லா இன்பம் சிற்றின்பம், இன்பமான இன்பமே பேரின்பம். அஞ்ஞானம் விரும்புவது சிற்றின்பம், ஞானம் விரும்புவது பேரின்பம். பெற்றுக்கொள்வது சிற்றின்பம், கொடுத்து மகிழ்வது பேரின்பம். சக்தியை இழப்பது சிற்றின்பம், சக்தியாய் மாறுவது பேரின்பம். பற்றி கொள்வது சிற்றின்பம், பற்றற்று இருப்பது பேரின்பம். மாறுவது தாவுவது நிலையற்றது சிற்றின்பம், மாறாதது தாவாதது நிலையானது பேரின்பம். ஆம், நிலையற்றது சிற்றின்பம், நிலையானது பேரின்பம். அப்பாடா, சிற்றின்ப பேரின்ப பட்டியல் முடிஞ்சு போச்சு. சிற்றின்ப பாதை விடுத்து பேரின்ப பாதையில் பயணிக்க வாழ்த்துக்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நம்மை நாமே சுரண்டி கொள்ளும் வண்ணம் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்னு சொல்லி அதில் அடுத்தது என்னென்னா, இப்போது நாமளும் ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டோம், அடுத்தவர்கள் அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் அந்த வேலையில் மற்றவர்கள் நம்ம வந்து குறை சொல்லிகிட்டே இருப்போம். இவன் என்ன இப்படி செஞ்சுருக்கான், இந்த வேலையை நல்லா செஞ்சுருக்கலாமே, இதில் என்ன இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களே நம்ம குறை கொண்டு நாம் வந்து நம்மளுடைய நேரத்தையோ அவங்களுடைய என்ன சொல்கிறது திறமைகளையும் நம்ம குறை கொண்டு அதை வந்து நம்ம சுரண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நிச்சயமாக. அது ஏன்னா நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அந்த வேலையை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆனால் அதில் குறைகளை மட்டும் கண்டறிவேன். அப்படின்னா நாளைக்கு இந்த உலகம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வேலை செஞ்சாலும் இவன்ட்ட போய் சொன்னா இவன் குறை சொல்லிட்டே இருப்பான், அதனால இவங்கிட்ட என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு சொல்லி நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி தள்ளி வச்சிருவாங்க. அப்போ குறை கூறுதல் அப்படிங்கிறது என்கிட்ட இருந்தாலும் கூட அதற்கு ஒரு தீர்வை நான் சொன்னேன் அப்படின்னா அது நல்லா இருக்கும். ஆனால் நான் தீர்வு எதுவுமே சொல்லாம குறைகளை மட்டுமே சுட்டி காட்டுகிறேன், அதை நானும் சரிவர செய்யவில்லை என்றால் என்னை நானே அழிப்பதற்கு அது சமம். கற்றுக்கொள்வோம். இன்னும் அதை திருத்திக் கொண்டு இன்னும் வேற விஷயங்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு விலங்குகளை எப்படி பார்த்தார், இயேசுவின் பார்வையில் விலங்குகள் என்னும் தலைப்பின் கீழ் 4 நாட்கள் 4 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16வது இறைமொழியில் இயேசு ஒரு செய்தியை சொல்கிறார். தன்னுடைய சீடர்களை திருத்தூதர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்கிறார். மத்தேயு 10:16, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். இந்த ஒரு வரியில் ஒரு வாக்கியத்தில் 4 விலங்குகளை நாம் பார்க்கிறோம். ஓநாய்கள், ஆடுகள், பாம்புகள், புறாக்கள், பறவைகள். இந்த 4ஐ பற்றி இயேசுடைய பார்வையை நாம் சற்று சிந்திப்போம். இன்று இயேசுவின் பார்வையில் ஆடுகள், ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். இங்கே தன்னுடைய சீடர்களை, நற்செய்தி பணியாளர்களை, அருள்பணி செய்வோரை இயேசு ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறார். ஆடுகளை பற்றிய பொதுவான எண்ணம் என்ன? ஆடுகள் மாசற்றவை, எளியவை, வலிமையற்றவை. ஆடுகள் உணவுக்கும் பாதுகாப்புக்கும் ஆயனை சார்ந்தே வாழ்பவை. ஆகவே நீங்கள் ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றால் நான் உங்களை தனியே விட்டுள்ள, ஆயனாகி நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்கு, உங்களுடைய உணவுக்கு என்னை சார்ந்திருங்கள். இயேசு கூறினார், உணவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உடையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் நல்ல ஆயனாக இருக்கிறார். திருப்பாடல் 23 சொல்கிறது, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனவே இயேசு தன்னுடைய சீடர்களை, தன்னுடைய நண்பர்களை, தன்னோடு வாழ்பவர்களை ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறார். அந்த ஆடுகளைப் போல நீங்கள் எளியவர்களாக, வலிமை குறைந்தவர்களாக நீங்கள் வாழுங்கள், நீங்கள் செல்லுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பு நான் தருவேன், உங்களுக்கு உணவு நான் தருவேன் என்று சொல்கிறார். இதை நாம் உள்வாங்க வேண்டும். இயேசு நம்முடைய ஆயனாக இருக்கிறார், நாம் ஆடுகளாக இருக்கிறோம். எனவே எனக்கு ஏதும் குறையில்லை என்கிற மனநிலை நம்மில் வளர வேண்டும். நம்முடைய பாதுகாப்புக்கும் நம்முடைய உணவுக்கும் நாம்
இயேசுவை சார்ந்து வாழ வேண்டும். இதுவே நம்முடைய நற்செய்தி பணி, இதுவே நம்முடைய நற்செய்தி வாழ்வு. நாம் நம்மை சார்ந்து வாழ்வதில்லை, இயேசுவை சார்ந்து இயேசுவை பற்றி கொண்டு நாம் வாழ்கிறோம் என்கிற செய்தியை இதிலிருந்து கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மை நாமே சுரண்டக்கூடிய விஷயங்கள்ல. அடுத்ததான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஸோ அடுத்ததான் நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரும் என்னை விரும்பக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார் என்ன வேலை கொடுத்தாலும் சரிறேன், நான் செய்கிறேன், கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது முடியுமா இல்லையான்னு பார்க்கறது கிடையாது, நம்ம சொல்லிடுறோம். அப்போ அதை சொல்வது மட்டும் இல்லை, செய்யக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது எல்லாருமே ஊரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம மட்டும் உட்காந்து என்ன பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன், வாக்கு கொடுத்துருக்கேன். அப்போ இது என்னுடைய மகிழ்ச்சியை மட்டுமல்ல, என்னையே அழித்துக் கொள்வதற்கு சமம். என்னால செய்ய முடியும் என்றால் அது முடியும், முடியாதுன்னா அவங்க வருத்தப்பட்டாலும் சரி, இல்ல அவங்கள நிச்சயமாக ஒரு வேலை நடக்கணும்னா அது நம்மளால மட்டும் தான் நடக்கணும்னு கிடையவே அவசியமே கிடையாது. யாரால் வழியாகவும் அந்த வேலை என்ன பண்ணும், நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே எஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது என்னை நானே அழித்துக் கொள்வதற்கு சமம். நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லணும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராகவே சுரண்டும் வண்ணம் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க இல்லாத டைம்ல நம்ம அவங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருப்போம், இல்லை தப்பா பேசிட்டே இருப்போம். இப்படி நாம தப்பா பேசுறதுனாலயோ இல்லை அவங்கள பத்தி குறை சொல்றதுனாலயோ அவங்களுடைய மதிப்பு எப்பவுமே குறைஞ்சு போகிறதே கிடையாது. அந்த இடத்துல நம்மளுடைய மதிப்பு தான் குறைந்து போகும். நாம நமக்கு வைத்துக் கொள்கிற ஒரு மிகப்பெரிய கண்டிப்பா அந்த வார்த்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல, கண்டிப்பா அதான் உண்மையும் கூட. நம்மளை பற்றி பிறரும் அப்படிதான் நினைப்பாங்கன்ற எண்ணம் நமக்கு வரும். அது ஒரு சுரண்டலா நம்ம பார்க்கணும். நிச்சயமா, ஏன்னா அது மிகப்பெரிய சுரண்டல், நமக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய தவறான செயல். நான் இன்னொருத்தரை பத்தி தப்பா சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க தப்பாயிருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த கூட்டத்துல உட்காந்து கேட்கக்கூடிய ஒருத்தர், எப்பா இதே மாதிரி தானே நாளைக்கு நாங்க இல்லாதப்போ உங்களை பத்தி பேசுவோம் அப்படின்னு நமக்கு முகத்துக்கு எதிராகவே கேட்டுட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்க முடியும்? கண்டிப்பா. அப்போ அது தவறான ஒரு செயல். அந்த செயலையும் விட்டு விடுவோம். இன்னும் வேற என்னென்ன இருக்குங்கிறத தொடர்ந்து. ஓகே. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதர்களாகிய நம் மத்தியிலே எப்பொழுதுமே தொடர்பாடல், நான் மற்றவர்களை தொடர்பு கொள்வது, அடுத்தவர்கள் என்னை தொடர்பு கொள்வது, நாம் எல்லாரும் சேர்ந்து மூன்றாவது ஒருவரை தொடர்பு கொள்வது என்று இந்த தொடர்பாடல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தொடர்பாடலிலே சிறந்தவர்கள் யார், ஜீனியஸ் யார் என்றால் இதோ ஜான் போவெல் என்ற ஒரு அறிஞர் இப்படி நமக்கு சொல்லுகிறார். The genius of communication is the ability to both totally honest and totally kind at the same time. அதாவது முழுமையான நேர்மையோடும் அதே வேளையில் முழுமையான அன்போடும் செயல்படும் ஆற்றல் உள்ளவரே தொடர்பாடலில் சிறந்தவர். நண்பர்களே, நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் போது ஒரு செய்தியை சொல்லுகிறோம் அல்லது ஒரு கருத்துரையை சொல்லுகிறோம், அதை தான் நாம் தொடர்பாடல் என்று சொல்லுகிறோம். அப்படி தொடர்பு கொள்ளும்போது பேசும்போது இங்கே பாருங்கள், ஜான் போவெல் நமக்கு அந்த முழுமையான என்று 2 கருத்துருக்களை இங்கே முன்வைக்கிறார். டோட்டலி ஆனஸ்ட் அண்ட் டோட்டலி கைண்ட். முழுமையாக, நேர்மையாக, உண்மையாக இருக்க வேண்டும். நாம் சொல்வது உண்மைக்கு புறம்பான எதையும் அல்லது மூடிமறைத்து இல்லாமல் நேர்மையோடு உண்மையாக சொல்ல வேண்டும், அதை முழுமையாக சொல்ல வேண்டும். 2வது, நாம் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அந்த செய்தி மற்றவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் அந்த டோட்டலி கைண்ட், நான் சொல்லுகின்ற அந்த செய்தி அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக அந்த அன்புறவோடு சொல்லுகிற ஒரு பாங்கு. இந்த 2லும் சிறந்தவர்தான் தொடர்பாடலில் சிறந்தவர், அவர்தான் ஜீனியஸ். நண்பர்களே, இன்று நாம் சமூக ஊடகங்கள் வழியாக எல்லாருமே இன்று கம்யூனிகேஷன் மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், தொடர்பாடலில் ஈடுபடுகிறோம். ஆனால் இங்கே இந்த 2 கருத்துருக்களையும் மீண்டும் கவனியுங்கள். நான் ஒரு தொடர்பாளனாக இருக்க வேண்டும் என்றால் டோட்டலி
ஆனஸ்ட் அண்ட் டோட்டலி கைண்ட். இந்த ஆற்றல் இருந்தால் நான் தொடர்பாடலில் ஈடுபடலாம். என்னால் அப்படி இருக்க முடியாது என்றால் தொடர்பாடலில் ஈடுபடாமல் இருப்பதே சிறந்தது. எனவே நான் ஒரு தொடர்பாளன் என்ற நிலையிலே முழுமையான அன்போடும் அதே வேளையில் முழுமையான நேர்மையோடும் என்னால் இருக்க முடியுமா என்று சிந்தித்து தொடர்பாடலில் ஈடுபடுங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் எப்படி நமக்கு நாமே வந்து சுரண்டல்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி? ஸோ அடுத்ததா நாம எந்த விஷயத்தில் நாமே சுரண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரிவர உணவு உட்கொள்ளாமல் இருப்பது, சரிவர தூங்காமல் இருப்பது, சரிவர உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது, சரிவர தேவையான நேரங்களில் தியானங்கள், மெடிடேஷன்ஸ் போன்ற விஷயங்கள் செய்யாமல் இருப்பது. அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை பத்தி என்ன பண்ண மாட்டோம், கண்டுக்கவே மாட்டோம். ஆனா அந்த உடல் ஆரோக்கியமற்று போகின்ற, ஆரோக்கியமற்ற ஒரு சூழல் உருவாகின்ற பொழுதுதான் நமக்கு தோணும், ஐயோ அப்பவே அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாமோ, அப்பவே இந்த செயலை நான் செய்யாம நிறுத்தி இருக்கலாமோ, இன்னைக்கு அது என்னுடைய உடலுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஏற்பட்ட பிறகுதான் அதை பத்தி நம்ம கவலைப்படுகிறோமே தவிர அது சரியா இருக்கிற காலகட்டத்திலே அது சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. இது நமக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சுரண்டல். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சிகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொலைத்தொடரில் இணைந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் வாழ்த்துகின்றேன். நாம் உள்ளாட்சிகளின் மேன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பங்கேற்பை உறுதி செய்வதை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்று நாம் சொல்லுகிறோமே, ஒரு சிலருடைய வளர்ச்சி அல்ல, மாறாக ஒருங்கிணைந்த வளர்ச்சி, இந்திய மக்கள் அனைவருக்குமான வளர்ச்சி என்று சொல்லப்பட வேண்டுமென்றால் இந்த ஊராட்சி முறை வலுப்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக கிராம குழுக்கள், அவை கிராம வளர்ச்சி திட்டத்தின் நீண்ட கால வளர்ச்சிக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்குகிறது. ஏன்னா இது ஒரு நாளில் முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை இல்லையா? ஆகவே தொடர் திட்டமிடுதல், தொடர் செயல்பாடுகள், தொடர் வளர்ச்சி, அதுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான ஒரு பாக்கியத்தை கொண்டிருக்கிறது. பொதுவாக அவை குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய இடங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அனைத்து குழந்தைகளும் 18 வயது வரையில் பள்ளியில் இருப்பதை உறுதிப்படுத்துவதன் மூலம் பல்வேறு விதமான குழந்தைகளுக்கு எதிரான தீமைகளை குறைக்க முடியும். ஏன்னா இதில் நான் ரொம்ப குறிப்பாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா குழந்தைகள் இன்றைக்கு அதிக விதமாக துன்புறுத்தப்படுகிறார்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கலாச்சார ரீதியாக பல்வேறு தளங்களில் குழந்தைகளுக்கு எதிரான இந்த சுரண்டல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே குறைந்தபட்சம் 18 வயது, அதாவது 17 வயது +2 வரைக்கும் அவங்க பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு இலவச கல்விக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அரசு பள்ளிக்கூடங்களில் அவங்க படிக்கலாம், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அவர்களை பாதுகாப்பதன் வழியாக அவர்களை நல்ல தலைவர்களாக நாளைக்கு நாம் மாற்ற முடியும். இங்கே பாருங்க, அவங்களுக்கு எதிராக எத்தனை தீமைகளை இதனால நம்ம விடுவிக்கலாம்னா, ஒன்று, குறைந்தது 7 உரிமைகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவருடைய கல்விக்கான உரிமை உறுதி செய்யப்படுகிறது. மிக 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 முக்கியமான உரிமை, கல்விக்கான உரிமை. கல்வி இருந்தால்தான் அவர்களுடைய அறிவு மேம்படுகிறது. அறிவு மேம்படுகிற பொழுதுதான் ஒரு சிறந்த குடிமகன் உருவாகிறாள். 2வதாக, உணவுக்கான உரிமை. இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில எல்லாம் காலையில் கூட காலை உணவு திட்டம் வந்திருக்கிறது. அப்போ அவங்களுக்கு 2 நேரம் நல்ல சத்துணவு கிடைச்சிருது, காலை உணவு, மதிய உணவு, அப்புறம் மாலையில் மட்டும். அதற்கும் நம்முடைய ரேஷன் இந்த விநியோக திட்டத்தின் கீழம் அவர்கள் உணவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உணவுக்கான உரிமை உறுதி செய்யப்படுகிறது. 3வதாக, குழந்தைகள் கடத்தலுக்கு எதிரான உரிமை. இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்றத்தில் நாக்கூசாமல் சொல்கிறார்கள், இந்த ஆண்டு 1,40,000 குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் திரும்ப வந்தாருன்னு ஒரு ஆண்டு சொன்னதே கிடையாது. இது இந்த அட்சய திருதியைக்கு தங்க நகை வாங்க நீங்க கோடீஸ்வரர் ஆகலன்னு சொல்ற கதை மாதிரி. நீங்க உங்க குடும்பத்திலே யோசிச்சு பாருங்க, அட்சய திருதியைக்கு தான் நகை வாங்கியிருப்பீங்க. உண்மையிலே எத்தனை பேர் கோடீஸ்வரர் ஆனீங்க? இருந்த காசு தான் இழந்திருப்பீங்க நகையை வாங்கி. ஸோ இதை போலதான். எனவே இந்த குழந்தைகள் கடத்தலுக்கு எதிரான உரிமை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அட்லீஸ்ட் பள்ளிக்கூடத்தை வரும்போது ஏன் அவன் வரல, என்ன தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து, குழந்தை திருமணத்திற்கு எதிரான ஒரு விஷயம் நடைபெறுகிறது. ஏன்னா இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற பொழுது யார் வழியாட்டாது அந்த விஷயம் தெரிஞ்சிடும். அந்த குழந்தை பள்ளிக்கு வராமலே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதை 14 வயசு 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவனுடைய வாழ்வு பறி போகிறது. அடுத்து, குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான,
குழந்தை தொழிலாளர்கள் இருக்கவே கூடாது, 14 வயது வரைக்கும் கட்டாய கல்விங்கிறது அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறது. குழந்தை தொழிலாளர்கள் மாற மாட்டார்கள். அடுத்து பாலியல் முறைகேட்டுக்கு எதிரான இப்படிப்பட்ட ஏன்னா அதிகமான இப்ப போக்சோ ஆக்ட் இதெல்லாம் வந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிராக செய்யப்படுகிற குற்றங்களுக்கு எதிராகத்தான் இந்த போக்சோ ஆக்டே இருக்குது, இந்த சட்டமே இருக்கிறது. இப்படி விதமான 7 விதமான குற்றங்களில் அந்த குழந்தைகளை பாதுகாத்து அவர்களுக்கு தகுந்த கல்வியை கொடுப்பதன் மூலம் அவர்களை நாளே சிறந்த குடிமகன்களாக நாளைய தலைவர்களாக நம்மளால மாற்ற முடியும். ஸோ இது கிராமத்தில் தான் இது எனக்கு நகர்ப்புறத்தில் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடுறாங்க, வாய்ப்புகள் இருக்குது, எல்லாம் கிடைக்குது. பட் கிராமப்புறங்களில் தான் இது மிக மிக தேவைப்படுகிறது. அங்கேதான் அந்த எம்பவர்மெண்ட் நாம் சொல்லப்படுகின்ற அவர்களை வலுப்படுத்துகிற அது கல்வி. அவர்கள் இத்தனை விதமான சுரண்டல்களிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் இந்த கல்வி மட்டும் பயனளிவசர கிடைக்கிறதுனால. அதை உறுதி செய்கிற பொறுப்பை இந்த கிராம குழுக்கள் கிராம வளர்ச்சிக்குழு எடுத்துக்கொள்கிறது. அதனால சொல்றேன், நம்முடைய முக்கியத்துவம் இதில் தான் அடங்கி இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளை நாம் பாதுகாப்போம், அவர்களை எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிக்க போராடுவோம். கண்டிப்பாக நாளைய சமூகம் தலை நிமிர்ந்து நிற்கும். அதற்காக தொடர்ந்து உழைப்போம். இந்த நிகழ்வில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் கோடானு கோடி நன்றிகள். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நமக்கு எதிராகவே நாம் செய்யக்கூடிய சுரண்டல் செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு நாமே நிறைய சுரண்டல்கள் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஏன்னா எனக்கு என்ன தேவை, எனக்கு இது தேவையா இல்லையா, நான் செய்யற செயல் நல்லதா கெட்டதா, இப்படி எதுவுமே தெரியாம நம்ம தேவையில்லாத வேலைலாம் செய்வோம் பார்த்தீங்களா. அப்ப நிறைய நேரத்தை நம்ம சுரண்டுறோம். நேரத்தை மட்டும் எல்லாத்தையுமே வீணடிச்சிடும். சோ இது ஒரு பெரிய சுரண்டலா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. நிச்சயமாக அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல நேரங்கள்ல எங்க போகணும் அப்படிங்கிற இலக்கு இல்லாம என்னால போய் சேர முடியாது. எனக்கு என்ன தேவையில்லைன்னு தெரியாம தேவையானதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, தேவையில்லாத என்னால் தள்ளி வைக்கவும் முடியாது. அப்போ பல நேரங்கள்ல நம்ம என் கையில காசு இருக்குது, ஆனா வர்றதும் தெரியல போறதும் தெரியலன்னா எனக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறதுல எனக்கு தெளிவு இல்லை அப்படிங்கறதான் அர்த்தம். சோ அப்ப நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சுரண்டல் நமக்கு எதிராக இது. அப்ப அதையும் திருத்திக் கொள்வோம். இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற கடந்த வருடத்தில் நம்ம எதிர்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மல்லிகைப்பூவில் வரக்கூடிய சிவப்பு அரும்புகள். இந்த சிவப்பு அரும்பு நமக்கு வந்ததுனால, அல்லது நிறைய நேரத்தில் வெள்ளை நிற அரும்புகள் வராமல் பச்சையாகவே அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இதெல்லாம் நம்ம போன வருஷம் எதிர்கொண்டோம். இந்த வருஷம் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 முறை ஒரு கரைசலை தெளிக்கணும். அந்த கரைசல் என்ன அப்படின்னா, 100 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டர் பஞ்சகாவியா, 1 லிட்டர் சூடோமோனாஸ், அது கூட சோலுபார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம், இதை மட்டுமே தெளிக்கலாம். அல்லது இது கூட அந்த PPFM அப்படிங்கிற திரவத்தை கலந்து தெளிக்கிறது நல்லது. அப்படி தெளிக்கிறப்ப நமக்கு அந்த சிவப்பு அரும்பு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நுண்ணூட்ட சத்து குறைபாடு. போரான் மெக்னீசியம் இந்த 2 நுண்ணூட்டமும் குறையிறப்ப நமக்கு இந்த தொல்லை வர வாய்ப்பு இருக்கு. இதோட இன்னும் நம்ம என்னெல்லாம் சேர்க்கலாம் நம்மளால முடியும்னா, கடல் பாசி உரம் 1/2 லிட்டர், ஹியூமிக் அமிலம் 1/2 லிட்டர், இதையும் கலந்து அடிச்சிட்டோம்னா எந்த குறையும் இல்லாத ஒரு சிறப்பான பயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க நான் இதெல்லாம் போட்டு அடித்தேன், அப்பையும் எனக்கு இந்த மொக்கு புழு அப்படிங்கிற அந்த பிரச்சனை எனக்கு வருது. அதாவது பூவை நம்ம எடுத்துட்டு, இந்த சிவப்பு அரும்பு இருக்க பூவை எடுத்துட்டு இப்படி உள்ளே பார்த்தோம்னா உள்ள 3 புழு இருக்கும், அதில் 2 புழு இருக்கும். இந்த மாதிரி புழு இருக்குது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை வேற. இல்லை புழுலாம் இல்லை, அரும்பு மட்டும் கருகி போய் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இப்போ நான் சொன்னதை செய்யணும். சரிங்களா? என்னென்ன செய்யணும்? 100 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் சூடோமோனாஸ், பஞ்சகாவியா 2 லிட்டர், சோலுபார் 200 கிராம், கடல் பாசி உரம், ஹியூமிக் அமிலம் 1/2 லிட்டர், இது கூட அந்த சோலுபார் 200 கிராம் நம்ம சொல்லியிருந்தோம், அது ரொம்ப முக்கியம். இதை கலந்து நம்ம தெளிக்கிறோம். இப்போ நமக்கு புழு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இந்த அமைப்பு கூட பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இந்த திரவத்தை 1 லிட்டர் கலந்து அடிக்கலாம். ஒன்று இது கூடயே கலந்து நம்ம அடிச்சிடலாம். இல்லைங்க நான் எனக்கு அந்த திரவம் நான் வாங்கலை அப்படின்னு சொன்னால், மற்றதெல்லாம் இன்னைக்கு அடிச்சுட்டு இன்னையிலேருந்து ஒரு 6 நாள் 5 நாள் 6 நாள் கழிச்சு 100 லிட்டர் தண்ணியில்
5 கிலோ வேப்பங்கொட்டையை இடித்து உள்ளே போட்டு ஊற வைக்கணும். வேப்பங்கொட்டையை இடித்து உள்ளே போட்டு ஊற வைக்கணும். அந்த ஊற வச்சதை வடிகட்டி ஒரு நாள் கழித்து பயிர்களில் தெளிக்கணும். இந்த வேப்பங்கொட்டை கரைசல் தெளிக்க தெளிக்க நமக்கு அந்த மொக்கு புழு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு அரும்பை உருவாக்கக்கூடிய புழுக்கள் இல்லாமல் போயிடும். ரொம்ப குறைந்த செலவில் எளிமையாக நம்ம அதை சரி பண்ணலாம். தொடர்ந்து நம்ம ஒரு மாதத்துக்கு 2 முறை அப்படி தெளிச்சுக்கிட்டே வந்துட்டோம்னா எந்த சிரமம் இல்லாத ஒரு பயிர் கிடைக்கும். ஒன்று. இதே இதில் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், இந்த பஞ்சகாவியா தெளிக்கிறப்பயே நமக்கு நல்லா பூ வரும். சப்போஸ் பஞ்சகாவியா இல்லை அல்லது கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம சொன்ன அந்த அன்னாசி பழ கரைசல் இருக்கு இல்லைங்களா, 5 லிட்டர் தண்ணீரோட 1 கிலோ அன்னாசி பழத்தை அரைச்சி உள்ளே போட்டு 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு 50 கிராம் யூரியா 3 கிராம் ஈஸ்ட்டு இதை கலந்ததை ஒரு வாரம் வச்சிருந்து அதை நம்ம தெளிக்கிறது. இது கூட கலந்தெளிக்க நிறைய பூக்கள் வருங்க. அல்லது அரப்பு மோர் கரைசல், அது அரப்பு மோர் கரைசல் அடிக்கிறப்பையும் நிறைய பூக்கள் வரும். ஆனால் அந்த சிவப்பரும்பை நிறுத்துறது தான் நம்மளுடைய பிரச்சனை. அந்த சிவப்பரும்பை நிறுத்த தான் 2 வழிமுறை. ஒன்று வழிமுறை போரான் கொடுக்கறது, சோலுபார் அப்படிங்கிற போரான் அல்லது எருக்கு கரைசல் கொடுக்கறது. இன்னொரு வழிமுறை, ஒன்று 100 லிட்டரில் 5 கிலோ வேப்பங்கொட்டையை அரைச்சி உள்ளே போட்டதை நம்ம தெளிக்கிறது, அல்லது 100 லிட்டரில் 1 லிட்டர் பேசிலஸ் துறிஞ்சியன்சிஸ் கலந்து ஒரு நாள் வச்சிருந்து தெளிக்கிறது. இந்த 2 வழிமுறையில் எது செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி கிடைக்கிறப்ப நமக்கு பூக்கள் நல்ல பெருசாக திடமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பூக்கள் பெருசாக கிடைக்க பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் பொட்டாஷ் பாக்டீரியான்னு விற்பாங்க. அது ஒரு 1/2 லிட்டர், அதாவது 100 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து அடிச்சிங்கன்னா நல்ல வெள்ளை கலரில் பெருசாக பூ வரும். ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நமக்கு நாமே எப்படி நம்மளுடைய நேரத்தை எப்படி நம்ம சுரண்டிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த வகையில சுரண்டிட்டு இருக்கோம்? நேரத்தை மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையே. ஆமா. அதுல அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில உறவுகள், சில மனிதர்கள், சில நண்பர்கள், அவர்கள் நஞ்சானவர்கள், நச்சுத்தன்மையுடையவர்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தோம். அவங்களோட நம்ம தொடர்ந்து பழகுறோம், பேசுறோம், அவங்களோட நம்முடைய நட்பை நம்ம நீட்டித்துக் கொள்கிறோம் இல்லையா? அப்போ இது அவங்க கெட்டு போறது மட்டும் இல்லாம அவங்களோட இணைந்து நாமும் கெட்டு போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அப்போ அந்த பூவோடைய மனதை இந்த நார் பெற்றுக்கொள்வது போல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க நஞ்சா இருக்கிறாங்க, அப்போ அந்த நஞ்சுத்தன்மை எனக்குள்ளயும் பிரச்சனை. அப்போ ஒரு சில உறவுகள் இது தேவையில்லாத உறவுகள், இது தவறான பாதையில பயணிக்குது, நான் சொல்லி அவங்க திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்போ அந்த உறவை துண்டித்து விட்டு வர்றது ஒரு வழி கிடையாது. ஆனால் அதை துண்டிக்காமல் நான் தொடர்ந்து பயணித்தால் அது எனக்கு எதிராக நான் செய்யக்கூடிய சுரண்டல். சூப்பர். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சைனசைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக சைனஸ்ங்கிற உறுப்பில் பாதிப்பு ஏற்படுறது தான் சைனசைட்டிஸ். ஆனால் மக்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது ரிப்போர்ட் பார்ப்போம். அவங்க ஹெட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் டாக்டர்ஸ் நோட் பண்ணி அமைச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்கிறோம். இது இல்லாமல் சிம்டம்ஸ் வைஸே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைபாரம் இருக்கும், இங்கெல்லாம் புருவத்துலலாம் வலிக்குது, கன்னத்தில் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதனால அவங்களுக்கு த்ரோட் இரிட்டேஷன், கண்ணில் அரிப்பு, இந்த மாதிரி சிலருக்கு உபாதைகள் உண்டு. சரியாக தூங்கலைன்னா ஹெட்டேக்கு, டைமுக்கு சாப்பிடலன்னா ஹெட்டேக்கு, இதெல்லாம் நிறைய அறிகுறிகள். இதை வச்சு நம்ம சிம்டம்ஸ் வைஸ் சைனசைட்டிஸ்ன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சிலருக்கு மூக்கில் பாலிப்ஸும் இருக்கும், ஒன்றோட ஒன்று லிங்க் தானே. அப்போது இதுக்கெல்லாம் நிறைய பேஷண்ட்டு ஏற்கனவே நான் சர்ஜரி பண்ணேன், திரும்ப எனக்கு வருது அப்படின்னா நம்ம கிட்ட பேஷண்ட் வராங்க. நம்ம என்ன சொல்கிறோம், சைனசைட்டிஸோ அல்லது பாலிப்ஸோ நீங்கள் தயவு செய்து சர்ஜரி இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் நம்ம சிஸ்டத்தில் இருக்குது. 30 ஆண்டுகளாக அது நம்ம சொல்லி கொடுத்துட்டு நிறைய பேஷண்ட்டுக்கு க்யூர் கிடைச்சிருக்கு. அதில் யாருக்காவது சைனசைட்டிஸ்னால் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ சைனசைட்டிஸ்
என்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பாக. பொதுவாக வந்து பாருங்க, இந்த சைனசைட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மண்டை ஓடு, அந்த மண்டை ஓட்டுக்குள்ள வெற்றிடங்கள் தான் வந்து சைனஸ் கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேவிட்டிஸில் எப்போ இன்ஃப்ளமேஷன் ஆகுது, ஆக்சுவலி இந்த கேவிட்டிஸ்லாம் எதுக்கு இருக்குது, வெற்றிடங்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப வைட்டல் ஆர்கன், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. அது வந்து சட்டுன்னு வந்து சூடாயிடக்கூடாது அப்படின்றதுனால இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அமைப்பு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவிட்டிஸ்குள்ளே இன்ஃப்ளமேஷன் கொண்டு வந்து இன்ஃப்ளமேஷனில் அதுக்கும் மேலே அங்கே நிறைய இன்ஃப்ளமேஷன் ஆகி நீர் கோத்து அதை சைனசைட்டிஸ், தமிழில் பீனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைனஸ் கோலங்களில் ஏற்படக்கூடிய ரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா சைனசைட்டிஸ் அப்படிம்பாங்க. இந்த சைனசைட்டிஸ்லேயும் வந்து பாருங்க, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராண்டல் சைனசைட்டிஸ், இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷனாக வருது. இந்த இடத்துல எத்மாய்டல் சைனசைட்டிஸ், இந்த இடத்துல மேக்ஸிலரி சைனசைட்டிஸ், இந்த கழுத்துக்கு கீழே, அதாவது இந்த புடக்கழுத்து அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீனாய்டல் சைனசைட்டிஸ். ஒரு சிலர் வந்து பாருங்க ஒவ்வொரு இடத்துல இன்ஃப்ளமேஷன் வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் எல்லா இடத்துலையும் ரணம் ஆகி நீர் கோத்து அதை வந்து பேன் சைனசைட்டிஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட தான் மேக்சிமம் அந்த மாதிரி தான் வராங்க இல்லைங்களா. அந்த சைனஸ்ன்ற உறுப்புல அந்த வெற்றிடத்துல போயிட்டு மாசு உட்கார்ந்து படிஞ்சு பிரச்சனை பண்ணுது, அது நீர் கோவை ஆக்கலாம். அல்லது உங்களுக்கு டாக்ஸின்ஸ், ஜெனரலா கழிவு பொருள் இல்ல மாசு நிறைந்த பொருட்கள் போய் பிரச்சனை பண்ணுது. அப்போ ஒரு மனிதனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ல என்ன சொல்றோம்னா, பேசிக்லி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், டாக்ஸின்ஸ் வெளியே போகணும். அதுதான் எல்லா டிசீஸ்க்கும் உண்டான ட்ரீட்மெண்ட். இவங்க என்ன பண்ணணும்னா, முக்கியமா கேக்கு, தயிர், முட்டை நீங்க சாப்பாட்டுல கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதில் உங்களுக்கு வரும்போது நாங்கள் அருமையான மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது எடுக்கும்போது படிப்படியாக உங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு டாக்ஸின்ஸ் வெளியே போக்கும். அது மாத்திரம் இல்லை, சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களும் உங்களுக்கு சொல்லுவோம். அது உங்களுக்கு வேற சிலருக்கு வந்து வேற சில துணை நோய்களும் இருக்கலாம். இப்போ பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், சைனசைட்டிஸ் கூட. அப்போ நீங்க வரும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி டயட் கொடுத்துட்றோம். பொதுவாக வெறும் சைனசைட்டிஸ் அப்படின்னா நீங்க பப்பாளி, அன்னாச்சி, அத்திப்பழம், காய்கறி, கீரைகள், சூப்பு, சாதாரணமாக டீ காஃபிக்கு பதில் நீங்கள் சுக்குமல்லி காஃபி, இந்த மாதிரி க்ரீன் டீ, ஹனி போட்டு, இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஹனி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போல்லாம் வந்து பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் ஒரு டீ தயார் பண்ணி குடிக்கலாம். அதில் நீங்கள் வந்து பனங்கற்கண்டோ பனை வெல்லமோ அல்லது ஹனியோ போட்டு சாப்பிடலாம். அது உங்களுக்கு வரும்போது டயட் நாங்கள் உங்கள் சிம்டம்ஸு எந்த அளவுக்கு உங்கள் உடம்பு பாதிப்பு இருக்குது, உங்களோட ஏஜ், வேற உங்களுக்கு துணை நோய்கள் என்னென்ன இருக்குது, ஆல்ரெடி ஏதாவது பாதிப்பு இருக்கலாம், இதை பொறுத்து தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் தயவு செய்து சர்ஜரி மாத்திரம் பண்ணிடாதீங்க. அதாவது டெம்பரவரி சொல்யூஷன் தான் சர்ஜரி, அந்த நேரத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் முழுமையாக உங்களுக்கு குணம் ஆச்சான்னு ஆகாது. அதனால தான் மேலும் மேலும் திரும்பி எனக்கு 3 தடவை செஞ்சேன், 4 தடவை சர்ஜரி பண்ண சைனசைட்டிஸ்க்கு திரும்ப எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதனால அறுவை சிகிச்சை ஒரு தீர்வு கிடையாது. அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் நம்ம சிஸ்டத்தில் இருக்குது. அதை கடைப்பிடிக்க உங்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாமல், அந்த சர்ஜரி இல்லாமல் குணமாக்கும் வழிகள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சைனசைட்டிஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். யாருக்காவது சைனசைட்டிஸ் இருந்தால் தொடர்பு கொடுக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நமக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய சுரண்டல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்துருப்போம் இல்லையா, இதை நான் கண்டிப்பாக செய்கிறேன், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருப்போம். அந்த வாக்கை நம்ம செய்யாமல் போனோம்னா அது அவங்களுக்கு நம்ம பண்ணுற ஒரு பெரிய ஒரு சுரண்டல் தான். நம்ம மேலே அவங்க வச்சுருப்பாங்களே ஒரு நம்பிக்கை, இவங்க கிட்ட சொன்னால் எப்படியோ இந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க, அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வேலையை நம்ம சொன்ன நேரத்துக்கு சொல்லி ரொம்ப கஷ்டம் போயிடும். அடுத்த வாட்டி அந்த வேலையை கொடுக்கணும்னு கூட தோணவே தோணாது. கண்டிப்பா வேற யாராவது கொடுக்கணும்னு நினைச்சா கூட இல்ல அவங்க கொடுக்காதீங்க, அவன் இப்பதான் சொல்லுவாங்க, கடைசியில் என்ன பண்ண செய்ய மாட்டாங்க. அப்போ நமக்கு எதிராக நம்மளுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வண்ணம் நாம் செய்யக்கூடிய ஒரு மோசமான செயல். அப்போ ஒரு விஷயத்தை வந்து நான் இதை செய்யறேன்னு சொன்னா கண்டிப்பாக செய்யணும். இதனால் செய்ய முடியாது என்றால் அது செய்ய கூடாது. அப்போ அதை நாம் தெளிவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிறப்பான சிந்தனை. மகிழ்ச்சியோட இன்னைக்கு யார் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம்.
இன்ஃபென்ட் அமல்ராஜ், ருஃபினா இன்று தங்களது 4ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா மகிமைதாஸ், அம்மா சகாயம் மேரி, அக்கா கரோலின் மேரி, பிள்ளைகள் ஆனி, ஜாய், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஜெனட் ஜாய்ஸ் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். கிறிஸ்டி ராஜ்குமார், ராணி இமாக்குலேட் இன்று தங்களது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மேரி ஜீன், இருதயராஜ், ஆல்பர்ட், கெவின், சேவியர், ஜோபிதா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள், மற்ற எல்லா விழாக்களையும் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறை ஆசிரியம் காத்துட்டு அதையும் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய இறைவார்த்தை, தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இணைச்சட்ட நூல் 28:12. இன்றைய திருவசனம் நமக்கு அழகான, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கிய ஆசீர்வாதத்தை தருவதை பார்க்கிறோம். கடவுள் தன் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை உனக்கு திறப்பார். அப்படி திறக்காதனால தான் பல பேர் கடன் வாங்குறாங்க. என்னுடைய தந்தை எங்களிடம் சொல்வார், அவருடைய ஒரே மன்றாட்டு, அவர் போல தன் மகன்களும் கடன் வாங்காத நிம்மதியான ஜீவிக்க வேண்டும் என்பது என்று சொல்லுவார். கடன் வாங்காமல் அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற அளவிற்கு வருவாய் வர வேண்டும், அவர்களுக்கு ஏற்ற வருவாய்க்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கை செலவீனங்களை அவர்கள் திட்டமிட்டு செலவிட்டு அதற்கு மேல் செலவிடாமல் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும், அதுவே என் ஜெபம் என்று எங்களுடைய தந்தை எங்களிடம் சொல்வார்கள். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் 4 பேரும் பெற்றிருக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவே கடன் வாங்காத ஆசீர்வாதம் மிக பெரியது. ஆனால் இன்று பல பேர் கடன் தொல்லையினால் மிக வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், ஏழைகள் கடன் இல்லாமல் இருக்க முடியாத சூழல் இருக்கிறது. அவர்களுடைய உணவுக்கு, உடைக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நம்மிலே பல பேர் பெரிய ஆடம்பர செலவுகளுக்காக கடனை வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக திருமணங்கள் இன்றைக்கு எவ்வளவு பணம் செலவழித்து திருமணம் செய்கிறார்கள், எத்தனை லட்சங்கள், இப்பொழுது கோடிகளையும் தாண்டி விடுகிறது. அப்படியெல்லாம் தேவையில்லை. அப்படி பணம் இருந்தாலும் கூட ஆடம்பர செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கவிஞர் எழுதுவார், ஒரு நாள் ராஜா ராணி வேஷம் போடும் குற்றத்திற்காக காலம் முழுவதும் கட்டுவது கண்ணீர் கம்பம் என்று சொல்வார். அப்படித்தான் நடுத்தர குடும்பங்கள், பணக்கார குடும்பங்கள் அதிலே மாட்டிக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்களிடம் அதிக பணம் இருக்கிறது. எனவே கல்யாணத்தை அவர்களுடைய பெருமையை காட்டுவதற்காக, செல்வத்தை காட்டுவதற்காக ஒரு சூழலாக, ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் நடுத்தர குடும்பத்தினர் இப்படி வீணாக கடன் வாங்கி செலவு செய்கிற பொழுது வாழ்க்கை முழுவதும் வட்டியிலேயே அவர்கள் அழிந்து போகிறார்கள். அதனால்தான் இந்த ஆண்டு என்னுடைய மறை மாவட்டத்திலே நாங்கள் ஜூபிலி ஆண்டை தொடங்கிய பொழுது நான் ஒரு அறிவுரையை முன்வைத்தேன். அதாவது பழைய ஏற்பாட்டிலே இருப்பதுதான், யாரெல்லாம் கடன் கொடுத்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு அசல் அடைந்து விட்டது என்றால் கடனை உடனே நிறுத்தி விடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சில பேர் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 10 லட்சம் ரூபாய் வட்டி கட்டி இருப்பார்கள். ஆனால் இதுவரைக்கும் அசல் அடைந்திருக்கார். அப்பேற்பட்டவர்களுடைய கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். என்னுடைய மறைமாற்றத்திலே அத்தகையவர்கள், கடன் கொடுப்பவர்கள் அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். நாமும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும். கடனில்லாத கால்கஞ்சி
சோறு என்பது நிம்மதியை தரும் என்று என்னுடைய அன்னை சொல்வார்கள். எனவே அத்தகைய கடனில்லாத வாழ்வு வாழ்கிற ஆசிரியருக்காக இன்றைய நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிழ்ச்சி. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடம், நம்ம வாழ்வில் நமக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய சுரண்டல் செயல்கள். சில விஷயத்தை தெரிஞ்சு செய்வோம், சில விஷயத்தை தெரியாம செய்வோம். தெரிஞ்சு தெரியாம எப்படி செஞ்சாலும் அது நம்முடைய வாழ்வை பாதிப்பிற்கு உள்ளாக்கிவிடும். அதனால் அதை இன்னைக்கு உணர்வதற்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். உணர்ந்து அதில் வருந்தி அதை திருந்தி நலமுடன் வாழ கடவுள் நமக்கு அழைப்பையும் கொடுத்திருக்கிறார். அழைப்பை ஏற்று அழைப்பின் மக்களாக வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்குவோம். அன்பானவர்களே, குறைகளை களைவோம், நிறைவை காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.